ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, எனது அன்பு பிள்ளையே, உன் மனதிலும் வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய போராட்டம் ஓய்வு பெறாமல் முற்று பெறாமல் காலம் தரும் கொடுமையாலும் சீற்றத்தாலும் உன் மனம் கூட இப்போதெல்லாம் பலவீனமாகி உன் அப்பன் முருகன் மீது பாரத்தை போட்டு வந்திக் கொண்டிருக்கும் உன் வாழ்வில் எல்லா கெட்ட விஷயங்களையும் விலக்கி வைத்து நல்லதை நடத்துவதற்காக தான் உன்னிடம் ஒரு ரகசியம் பேச வந்தேன் என் செல்வமே. யாரிடமும் எதையும் சொல்லாமல் நான் சொல்வதை அப்படியே மனதிற்குள் ஏற்றுக்கொண்டு வாழ்க்கையின் ரகசியத்தை நீ புரிந்து கொண்டு வாழ ஆரம்பித்தாலே போதும். நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை நான் நிகழ்த்தி கொடுப்பேன் என் செல்வமே. என்ன நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. காலமறிந்து வாழத் தெரியாதவன் வாழ்க்கை கோலம் போல மாறிப்போகும் என்பதை புரிந்து நடந்து கொள். அலங்கோலமாய் சிதறி கிடக்கும் துன்பங்கள் பெருகி இருக்கும் உன் வாழ்க்கையை அழகாய் மாற்றுவதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்துள்ளேன். கவலைகள் எல்லாவற்றையும் நீ மறக்கும் வகையில் உனக்கு துணையாய் இருந்து எல்லா சந்தோஷங்களையும் உன் வாழ்வில் நான் வரவழைக்கப் போகிறேன். உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களும் உறவுகளும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்கள் என நினைத்து வருந்தாதே. அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்று விலகி இருப்பதுதான் உனக்கு நல்லது. மன அமைதி இழந்து நிற்கும் இந்த சூழ்நிலையை மாற்றி அமைத்து எல்லா கஷ்டங்களையும் சரி செய்து உனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மனிதர்களின் மனநிலைமையையும் மாற்றி அமைத்து உன் வாழ்க்கையை கூடிய விரைவில் சந்தோஷமாய் மாற்றுவேன் என் செல்வமே. கும்பிடப் போன தெய்வம் குறுக்கே வந்தது போலதான் உன் வாழ்நாளில் நீ போட்ட கணக்கையெல்லாம் முடித்து உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பதற்காக உன் அப்பன் முருகன் நானே உன்னை தேடி வந்து விட்டேன். உனக்கு வேதனைகளை கொடுத்த நான் நீ கஷ்டப்படும் போது அதை கேட்காமல் உனக்கு செவி சாய்க்காமல் உதவி செய்யாமல் இருக்கிறேன் என நினைத்து கொண்டிருக்கிறாயா? நீ என்னை மனதார வழிபடும் போது நான் எப்படி உன்னை சும்மா தவிக்க விடுவேன் என் செல்வமே? எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையை மேம்படுத்துவது மட்டும்தானே எனது லட்சியம். விடை தெரியாத கேள்விகளும், ஏன் எனக்கு இப்படி நடக்கிறது என்கிற மனக்குழப்பமும், அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என்ற வழி தெரியாத பயணமாகவும் தான் உன் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது என எனக்கு தெரியும். எதற்காகவும் அஞ்சாதே. என்னால் உன் பயணத்தில் சரியான வழியை நிச்சயமாக காட்ட முடியும். ஏனெனில் உனக்கு துணையாய் அப்பாவாய் அல்லவா நான் இருக்கிறேன். நீ எப்படி என்னை விட்டு விலகி போக முடியாதோ அதே போலதான் உன் மீது உண்மையான அக்கறை கொண்டிருக்கும் நானும் உன்னை விட்டு ஒருபோதும் விலகி போகவும் மாட்டேன். உன்மேல் உண்மையான அன்போடும் பாசத்தோடும் இருக்கக்கூடிய மனிதர்களையும் உன்னை விட்டு விலகிச் செல்லவும் நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்வமே. உன் மன பாரத்தை எல்லாம் என்னிடம் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு. உனக்கு கிடைக்க வேண்டியதை நிச்சயமாக நான் கிடைக்கச் செய்வேன். துன்பம் எனும் காலத்தட்டு இப்போது உன் வாழ்க்கையில் ஓடையில் ஓடும் நீர் போல ஓடிக்கொண்டே இருக்கிறதா? காலம் முழுவதும் அந்த துன்பம் உன்னை தொடரும்படியோ நீ பிரச்சனைகளை சந்தித்து வருத்தப்படும்படியோ இப்படியே நான் விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. அத்தனையையும் சரி செய்து உன்னை இன்பமாய் வாழ வைப்பதற்காக தான் ஓடி தேடி வந்துள்ளேன். நீ ஏங்கி நின்ற வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி செய்வேன். உன் மாறாத பக்தியும் பாசமும் இப்போது என் அருளின் மூலமாக உனக்கு அதற்கான பரிசை கொடுக்க போகிறது. உன் வாழ்க்கையை வளமாக்கி இனி உனக்கு எந்த தடையும் வராமல் சலிப்பே இல்லாத வெறுப்பே இல்லாத சந்தோஷ வாழ்க்கையை உனக்கு கொடுப்பதற்காக தான் உன்னிடம் நான் ரகசியம் பேச வந்தேன் என் செல்வமே. என்னதான் மனிதர்கள் ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை அமைந்தாலும் கூட ஒரு சில சூழ்ச்சிகள் வரும்போது என்ன செய்வதென தெரியாமல் மனம் தாங்காமல் தத்தளிக்க கூடியவர்களாக தான் மனிதன் இருக்கிறான். உன் வாழ்விலும் அப்போது இப்போது பல விஷயங்களால் நீ தத்தளித்துக் கொண்டும் தவித்துக் கொண்டும் என்ன செய்வது ஏது செய்வது என துடித்துக் கொண்டும் இருப்பதை நான் அறிவேன். உளியில் உடைத்த கல் எப்படி சுக்குநூறாகி மனம் பதைபதைக்குமோ அதே போலதான் இப்போது உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உன் மனதை பயமுறுத்துவதையும் பதைபதைக்க வைப்பதையும் பார்த்ததால் உன்னை காப்பாற்றி உன்னை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளை துரத்தி அடித்து முறியடிப்பதற்காக நானே உன்னை தேடி வந்தேன் என் செல்வமே. நீ நன்றாக வாழ்ந்தாலும் உன்னை பற்றி ஏதாவது புறம் பேசுவார்கள். நீ கீழே விழுந்து தோற்று போனாலும் ஏதாவது உன்னை பற்றி புறம் பேசக்கூடிய மனிதர்கள் நிறைந்த சூழ்ச்சிகள் செய்யக்கூடிய உலகமாகத்தானே இது இருக்கிறது. எதையும் தீவிரமாக எண்ணாமல் யாருடைய செயலையும் யாருடைய வார்த்தைகளையும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து யோசிக்காமல் மிதமாக நிதானமாக உன் வேலைகளை செய். நிச்சயமாக உன் மனதிற்கு அமைதி கிடைக்கும். உன் வாழ்க்கையும் நலமானதாக மாறும்.
அமைதியே இல்லாத உன் மனதிற்குள் அமைதியை நான் கொண்டு வருவேன். உன் மன பாரத்திலிருந்து நீ விடுபட வேண்டுமானால் முருகா முருகா என என்னுடைய நாமத்தை தினமும் சொல்லிக்கொண்டே இரு என் செல்வமே. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைப்பதை உன்னால் உணர முடியும். ஏனெனில் முருகா என்று நீ உரைக்கக்கூடிய இந்த நாமமானது உன்னுடைய முக்கால பிரச்சனைகளையும் துரத்தி அடிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. உனக்காக எல்லா கதவுகளும் மூடப்பட்டு விட்டன என நீ வருத்தமாக இருந்தாலும் கூட உனக்காக நான் ஒரு புது கதவையே உருவாக்குவேன். அந்த கதவின் வழியாக நீ நுழைந்து போய் நீ நினைத்ததையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியுவேன் செல்வமே. அதற்கு நீ என் மீது முழு நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கைதான் திறவுகோல் எனும் சாவியாக இருந்து உனக்கான கதவையும் வெற்றிகளையும் சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்கும். அடுத்தவர்கள் உன்னை பற்றி புறம் பேசுகிறார்களே என நீ வருத்தப்படவே வேண்டாம். நீ ஒன்று சொன்னால் மற்றவர்கள் அதை 10 விதமாய் 10 பேரிடம் போய் சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள். உன் மனம் எனும் நதிக்கு அணை போட்டது போல நீ யாரிடமும் போய் உன் வாழ்க்கையின் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். உன் மனதிற்குள் இருக்கக்கூடிய சந்தோஷத்தையும் கவலைகளையும் யாரிடமும் சொல்லி மனம் ஆறுதல் கொள்ளவும் வேண்டாம். ஏனெனில் நீ அப்படித்தானே இருக்கிறாய். ஏதாவது ஒரு நல்லது நடந்து விட்டால் உடனே துள்ளி குதிக்கிறாய். மற்றவர்களிடம் போய் அதை பகிர்ந்து கொண்டு சந்தோஷப்படுகிறாய். ஏதாவது ஒரு தவறான விஷயமோ துன்பமான விஷயமோ நடந்து விட்டால் உடனே அதை மனதிற்குள் வைத்துக் கொள்ள முடியாமல் அதன் பாரத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் மற்றவர்களிடம் போய் பகிர்ந்து மன ஆறுதல் அடையலாம் என நீ நினைக்கிறாய். ஆனால் நடப்பது அதுவல்லவே. நீ ஒன்று சொல்ல போனால் நீ உன் மன ஆறுதலுக்காக அதை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளும் போது அதை அவர்கள் வேறு விதமாக உன்மீதே தவறு இருப்பது போல மற்றவர்களிடம் சொல்லி அல்லவா பொழுதை கழிக்கிறார்கள். நான் சொல்லும்படி நீ செய்வாயா? யாராவது உன்னை பாராட்டும் போது பறப்பதும் குறை கூறும் போது சோர்வதுமாக இருந்தால் நிச்சயமாக உன் வளர்ச்சிக்கு அதுவே வேகத்தடையாக மாறிவிடும். யார் என்ன சொன்னாலும் நல்லதோ கெட்டதோ அதை பெரிதுபடுத்தி கொள்ளாமல் அதிலிருந்து விலகி இருந்து அதை எதுவும் பெரிதாக யோசிக்காமல் நிதானமாக உன்னுடைய செயல்களை எப்போதும் போல செய்து கொண்டிரு. எந்த விஷயமும் தவறாய் நடக்காமல், எந்த விஷயமும் உன் மனதை துன்புறுத்த முடியாமல் பாடுபடுத்த முடியாமல் அத்தனையையும் நான் பார்த்துக் கொள்வேன் என் செல்லமே. எவ்வளவு நீ முயற்சி செய்யாலும் சரி, எது நடக்க கூடாதோ அதை நான் நடக்க விடமாட்டேன். நீ முயற்சி செய்யாமல் இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்கள் உனக்கு நன்மை பயக்கும் என நீ நம்பினால் அதை எப்படியாவது நான் உனக்கு சுலபமாக நடத்தி முடித்து கொடுத்து விடுவேன். உண்மையிலேயே வாழ்க்கையின் ரகசியம் இதுதானே. கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் போகாது. கிடைக்காமல் போகாதது நீ என்னதான் முயற்சி செய்தாலும் உனக்கு கிடைக்காமலே போய்விடும் என்பதுதானே உண்மை. எது கிடைக்க வேண்டுமோ, எது உன்னுடையதோ அதை நிச்சயமாக நான் உனக்கு கொடுத்தே தீருவேன். நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் நீ எதன் மீதும் அதிக ஆசை கொள்ளாதே. ஏனெனில் இன்று எதுவும் நிரந்தரம் கிடையாது. இருக்கும் வரையிலும் எல்லாவற்றையும் அனுபவித்து மகிழ்ச்சியாக இரு. ஏதாவது ஒன்று உன்னை விட்டு விலகும் போது அதை மற்றவர்களுக்கு தானம் செய்ததாக நினைத்து கொண்டு மனச்சாந்தி அடையப்பார். கண்டதையும் நினைத்து கவலை கொள்ளாதே. உனக்கு துணையாய் நான் இருப்பேன்.